வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயத்தை இந்த விடயத்தில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பெண்களுக்கு அழகு கவர்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் மார்பகங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அது எப்போ வளர ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 13லேருந்து 15 வயசுக்கு மேலே படிப்படியாக ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிக்குது. ஏன்னா அவள் வயதுக்கு வந்துடுறா, ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிடுது. ஏன் அதுவும் வயதுக்கு வந்தவொடனே வளர ஆரம்பிக்குதுன்னா அவள் ஒரு பெண்மை அடைஞ்சிட்டா, அவள் அடுத்த தலைமுறையை தாங்குற அளவுக்கு அவளுக்கு பவர் வந்துடுச்சுன்னு உடம்பு நம்ம, ஏன்னா அந்த பாலியல் சார்ஜ் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நம்மகிட்ட சொல்லுது. அந்த பெண்ணானவள் அது ஏஜ் அட்டெண்ட் ஆன உடனே மார்பகங்களும் வளர ஆரம்பிக்குது. அது வளர வளர நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்னது, அந்த மார்பகங்களால் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், இதற்காக அந்த பெண்ணுக்கு இறைவனா கொடுத்த ஒரு பொக்கிஷம். பெண்ணானவள் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வளர ஆரம்பிக்குது. ஏன்னா உடல் ரீதியாக ஹார்மோன் சேஞ்ச் ஆகுது. ப்ளஸ் இது இல்லாமல் அந்த பெண்ணானவள் அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்கும் அவர் உடலானது தயாராகி விட்டது அப்படின்னு நம்ம உடம்பு தயாராகிடுச்சு அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுது. அதனால தான் அந்த காலத்துலலாம் வயசுக்கு வந்து அடுத்த செகண்டே கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க. அதற்கும் முன்காலத்தில் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ வயசுக்கு வந்துட்டாவே அப்படின்னாவே அவள் ஒரு பெண்மை அடைஞ்சிட்டா அப்படின்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனோம்னா அவள் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்குற ரொம்ப முக்கியமான உறுப்பும் அந்த மார்பகங்கள் தான். ஆனால் இப்போ அது காட்சி பொருளாயிடுச்சு. எல்லாருமே ஒரு கவர்ச்சியாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு அதற்கு மெனக்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இப்போ கால மாற்றத்தில் என்ன ஆகுதுன்னா 7 வயசு 8 வயசுக்குலாம் 7-8 வயசு இத்தனைக்கும் அந்த பெண்ணானாலும் வயசுக்கே வரல. ஆனால் அவளுடைய மார்பகங்கள் ரொம்ப அசிங்கமாக பெருசாகவே இருக்குது. நான் என்ன அப்படின்னு அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட விசாரித்தோம்னா அவங்க சொல்கிறது, என் பொண்ணை பரதநாட்டியத்துக்கு அனுப்புகிறேன், சிலம்பத்துக்கு அனுப்புகிறேன், எல்லா உடற்பயிற்சியும் கொடுக்குறேன், ஆனால் இது ஹார்மோன்ஸ் இது ஏன் அப்படி வருது அப்படின்னு ரொம்ப கவலையாக சொல்கிறாங்க. ப்ளஸ் இது இல்லாமல் ஒரு சிலருக்கு கல்யாண லேடிஸாகவே இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் மார்பமே இல்லை அப்படின்னு அதற்காக கவலைப்படுறாங்க. ஒரு சிலருக்கு மார்பகங்கள் இருக்குது ஆனால் ரொம்ப தொய்வு அடைஞ்சு போகுது. இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லுங்கன்ட்டு பல பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதற்கான தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளுடைய மார்பகங்கள் எதன் மூலியமா ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய மார்பகங்கள் கொழுப்பு மற்றும் நார் சத்து திசுக்களால் தான் ஆயிருக்கு. அதாவது ஃபேட்டி டிஷ்யூ அண்டு ஃபைப்ரஸ் டிஷ்யூ மூலிமா தான் நம்மளுடைய மார்பகங்கள் இருக்குது. இந்த கொழுப்பு திசு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது மார்பகங்களே இல்லை. அந்த கொழுப்பு திசு அதிகமாக இருக்கும்போது மார்பகங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு அந்த கொழுப்பு திசு ரொம்ப தொய்வடைஞ்சு இருக்கிறதுனால, அது மோஸ்ட்லி பாடி ஓவர் ஹீட்டாக இருக்கவங்க தான் தொய்வடையும். அப்போ ஏன்னா கொழுப்பு அப்படியே கரைஞ்சி தொங்க ஆரம்பிக்கும். இந்த கொழுப்பை பிடிச்சிருக்கிறது தான் ஃபைபர்ஸ் டிஷ்யூ, அதாவது நார் சத்து. இந்த நார் சத்தை கூட்டுறது குறைக்கிறது முடியாது, எல்லாருக்குமே ஒரே அளவு தான் மோஸ்ட்லி இருக்கும். ஆனால் இந்த கொழுப்பை கூட்டுறது குறைக்கிறது நம்ம அன்றாடம் பண்ணுற யோகா பயிற்சி மூலிமா 100% இதில் நல்ல கேரண்டி இருக்குது. ஆனால் தொடர்ந்து செய்யணும். அதிகமாக இருக்குது, பெருசாக இருக்கிறவங்களுக்கும் கம்மி பண்ணிக்கலாம், கம்மியாக இருக்கிறவங்களும் அதிகப்படுத்திக்கலாம், அல்லது தொய்வடைஞ்சவங்களும் மேலே நிமிர்த்தி வைக்கிறதுக்கும் இந்த யோகாசன பயிற்சிகள் நல்ல பலன் கிடைக்குது. ஸோ எல்லா விஷயத்துக்கும் ஒரு சில யோகாசனங்கள் இருக்குது. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறேன். இதை தினமுமே ஒரு நாளைக்கு 10 நிமிடம் பண்ணுங்க. வீட்டில் இருக்கீங்கன்னா, ஃப்ரீயாக தான் இருக்கீங்கன்னா கம்பல்சரி காலை மற்றும் இரவு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஒரு நாள் 2 நாளில் செஞ்சுட்டு எனக்கு பலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. தொடர்ந்து செய்யுங்க. காலை இரவு 2 வேளையும் செய்யுங்க. இல்லைங்க நான் வேலைக்கு போகிறேன், நான் காலையில் போயிட்டு நான் நைட்டு தான் வருவேன் அப்படின்னா கம்பல்சரி ஒரு நாளைக்கு, அது காலையிலேயே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு நாளைக்கு 10 நிமிடமாவது செய்யுங்க. இந்த பயிற்சி செய்யும்போது வயிறு ஃபுல்லாக உணவு எடுக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் எம்டி ஸ்டொமக்கில் இந்த பயிற்சி செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து ஒரு மாதம், அதிகபட்சம் 48 நாள் தொடர்ந்து செஞ்சே தீரணும். அப்போ தான் நீங்கள் என்ன நினச்சி இந்த பயிற்சி செய்கிறீங்களோ அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். நிறைய பேர் இந்த சிலம்பமாக இருக்காது, அந்த சின்ன குழந்தைங்க எல்லாமே சிலம்பம் இந்த பயிற்சியெல்லாம் போயும் எனக்கு ஏன் குறையவே இல்லை அப்படின்னு என்னை கேட்குறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் என்னென்னா, அவங்ககிட்ட அந்த உணவு முறையே கேட்கும்போது காலையிலேருந்து சாப்பிட்றதே கிடையாது, போய் சிலம்பம் அது இதுன்னு சுற்றி வேர்த்து விறுவிறுத்து போயிட்டு உட்காடுறாங்க. உட்கார்ந்தவொடனே அவங்க ரொம்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, டயர்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ், அது ஃப்ரெஷ் ஜூஸ் கிடையாது, ஏதோ கடையில் வாங்கினா டின் ஜூஸை கொடுத்துறாங்க. அது ஆப்பிள் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸ், ஏன்னா கடையில் வாங்கினா டின் ஜூஸ் கொடுக்குறாங்க. அல்லது ஒரு சில பசங்க சம்சா வடை அதை சாப்பிட்றாங்க. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல, வேர்த்து விறுவிறுத்துடுச்சு, அப்போ உடம்புல இருக்க எல்லா கொழுப்பும் வெளியேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ஸு அது இதுன்னு சாப்பிட்டு உட்காந்துடுறாங்க. ஸோ இது முற்றிலும் தவறு. இவங்கெல்லாம் சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணால் போதுமானது. ஏன்னா பயிற்சிகள் இதெல்லாமே பண்ணுறீங்க, வேர்த்து விறுவிறுத்து ஊற்றுது. இப்போ என்ன பண்ணலாங்க, பயிற்சி பண்ண உடனே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக ரெஸ்ட் எடுங்க. எதுவுமே சாப்பிட வேணாம். ஒருவேளை ஏதாவது சாப்பிடணும், கொஞ்சம் ரொம்ப தொண்டை தாகமாக இருக்குது அப்படின்னா தண்ணி குடிங்க.
அப்படி இல்லைன்னா மோர் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை பழையது கஞ்சி தண்ணி சும்மா கொஞ்சமாக தொண்டையை நினச்சிக்கோங்க. அதற்கப்புறம் சாப்பிட்ற உணவு ஃப்ரெஷ் ஜூஸ், வீட்லேயே ரெடி பண்ண ஃப்ரெஷ் ஜூஸ், இல்லை ஏதாவது வெஜ்ஜு சேலட்டு இல்லை ஃப்ரூட் சேலட்டு சும்மா கொஞ்சமாக கால் வயிறு சாப்பிட்டா போதும். ஏன்னா பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே வயிறு முட்டை சாப்பிட்டுறீங்க, அப்போ நீங்கள் செஞ்ச பயிற்சிக்கு பிரயோஜனமே இல்லாமல் ஆயிடுது. இந்த சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம மார்பகங்கள் ரொம்ப பெருசாக இருக்கிறவங்க இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்ற டிப்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மார்பகங்கள் பெருசாகிறது சிறுசாகிறது இதற்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய மார்பு பகுதி, அதாவது தொராசிக் பகுதி. அந்த தொராசிக் பகுதி நம்மளுக்கு எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் ஏற்றமாக்குறதோ இறக்கமாக்குறது இது ரொம்ப முக்கியமானது. அந்த மார்பு பகுதி தொராசிக் பகுதியை எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எல்லா பயிற்சியிலையும் நம்ம இந்தக்கான விஷயத்தை தான் யோகாவில் சொல்லி கொடுப்போம். யோகாவில் இந்த ஒரு விஷயம் மெயினாக நம்மளுடைய மார்பக பகுதி, அதாவது தொராசிக் பகுதி ஸ்ட்ராங் ஆகணும். அந்த பயிற்சியை கம்பல்சரி எல்லாத்துலேயுமே செய்யணும். வீரபாத்ராசனா, இந்த ஆசனத்துக்கு இன்னொரு பெயர் வேரியர் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால நம்மளுடைய தொராசிக் பகுதி, அதாவது மார்பு பகுதி நல்லா விரிவடையும். இது இல்லாமல் நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி, நம்மளுடைய பாடியை ஸ்டேபிளாக வச்சுக்கும், அதாவது பேலன்சிங்காக வச்சுருக்கோம். ஸோ எங்கெல்லாம் தேவையில்லாத கொழுப்புகள் இருக்கோ அங்கெல்லாம் கரைய ஆரம்பிக்கும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யறதுனால. நம்ம அடுத்தது நம்மளுடைய மார்பகங்கள் சின்னதாகணும், ரொம்ப பெருசாக இருக்கிறது எப்படி குட்டியாக்கலாம் அப்படின்ற சின்ன டிப்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். சேது பந்தாசனா, இந்த ஆசனங்கள் செய்யறதுனால நம்மளுடைய கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். அதாவது நம்மளுடைய மார்பகங்களே கொழுப்பு திசுவால் தான் ஆயிருக்கு. இந்த கொழுப்புகள் கரையும் பொழுது நம்மளுடைய மார்பகங்களும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது நல்ல பயிற்சி, தொடர்ந்து செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும். நம்மளுடைய மார்பகங்கள் சின்னதாக இருக்கிறத எப்படி பெருசாக்கலாம்? தனுராசனா, அதாவது பவ் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால நம்மளுடைய ஸ்பைன் ஸ்ட்ரென்த்னிங் ஆகும். இது இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாகவும் ஆகும். ஸோ அதனால் நம்மளுடைய பிரெஸ்ட் ஷேப் அழகாக இருக்கும். பிரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு இந்த பயிற்சி தொடர்ந்து செய்யும்போது அந்த பிரெஸ்டானது கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். மேலும் இந்த பயிற்சியை, அதாவது இந்த ஆசனத்தை ஒரு 30 செகண்ட் நம்ம அந்த ஆசனத்தில் தனுராசனால இருந்து அதுக்கப்புறம் நார்மலுக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 7 அல்லது 8 தடவை செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு மார்பகங்கள் தொய்வடைஞ்சிருக்கும், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கந்த சக்கரா, இந்த ஆசனத்தை நம்ம சமணங்கால் போட்டு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது 10 தடவை இடது பக்கமும் அதே மாதிரி 10 தடவை வலது பக்கமும் பொறுமையாக நம்மளுடைய கைகளை ரொட்டேஷன் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது நம்மளுடைய தோல் மற்றும் மார்பகங்கள் அழகான வடிவத்துக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது நம்மளுடைய தொய்வடைந்த மார்பகம் நேராகும். தொடர்ந்து இதை 48 நாள் தொடர்ந்து இந்த பயிற்சியை பண்ணிட்டு வரணும். பல பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது நான் பிரா போடலாமா போடக்கூடாதா, பிரேசில் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. பிரேசில் போடலாமா வேணாமான்னா கம்பல்சரி போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பிரேசில் போட்டால் நம்மளுடைய மார்பகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு. பிரேசில் போடாமல் இருந்தோன்னா நமக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகாது, இல்லை மார்பகங்கள் தொய்வடைஞ்சிரும் அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த தொய்வடைகிறதுக்கும் நீங்கள் பிரா போடாமல் இருக்கிறதுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் பிரா போடலை அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குது. அதாவது ரத்த ஓட்டம் சீராக போக ஆரம்பிக்கும், அந்த தொய்வடைன்ற சான்ஸே கிடையவே கிடையாது. ப்ளஸ் இது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை அந்த மார்பகங்கள் நம்மளுக்கு கொடுக்கும். இது இல்லாமல் மார்பகங்களோட தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்னும் பல பேர் இந்த பிரேசில் நைட்டு படுக்கும் போதும், அதாவது 24 மணி நேரமும் பிரா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ தயவு செய்து முற்றிலும் தவறு. சரி, நீங்கள் வெளியே வேலைக்கு போகிறீங்க, வேறு வழி இல்லை, நாங்கள் போட்டு பழகிட்டோம், இல்லை போட தான் செய்வோம், சரி போட்டுக்கோங்க. ஆனால் கம்பல்சரி வீட்டுக்கு எப்போ வரீங்களோ வந்த உடனே அந்த பிராவை கலட்டிட்டு படுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இரவு தூங்கும் பொழுது உடம்பு எப்போவுமே நீங்கள் போட்டிருக்க பாவடை போட்டு தூங்குறீங்களா லூஸாக இருக்கணும், பேண்ட் என்ன போட்டு தூங்குறீங்களோ உடம்பு லூஸாக இருக்கணும், எல்லா மசில்ஸும் கொஞ்சம் மூச்சு விடணும். காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ஸோ எல்லா உறுப்புகளும் பிராணன் தேவை. நீங்கள் போட்டு டைட்டாக பிரேஸில் போட்டு நீங்கள் தூங்கும்போது நைட்டு முழுவதுமே உங்களுக்கு மூச்சா, இது இப்போ தெரியாது, இது ஒரு 5-6 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இங்கே ப்ளஸ் இது இல்லாமல் அந்த தொராசிக் பகுதி, மார்பு பகுதிக்கு ஃப்ரண்ட் மற்றும் பேக்கு 2 பக்கமே ஒரு வித பிடிப்பு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க அனுபவித்து நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் பிரா போடுறது பிரா போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை தான், பிரா போடுறத விட. பட் பிரா போட்டு தான் ஆகணும் அப்படின்னா கட்டாயத்தில் இருக்கீங்க, பிரா போட்டு தான் பழகிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி இரவு படுக்கும் பொழுது பிரா அவுத்துட்டு படுங்க. இந்த யோகாசனங்கள்லாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மிக்க நன்றி.